மண்ணே இல்லாத உலகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நான் இப்படி உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். நீங்க உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம யாருமே இருந்திருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? மண் இல்லைன்னா நம்ம பேசிக் ஃபுட் சோர்ஸ் ஆன எதுவுமே இருந்திருக்காது. பிளான்ஸ் இருந்திருக்காது. பிளான்ட் இல்லைன்னா அனிமல்ஸ் சிக்கன் மட்டன் அப்படி சாப்பிட்டு போறோம்னா அதை என்ன சாப்பிடும்? அது இருந்திருக்காது. ஃபுட் சைக்கிள் மொத்தமாக அஃபெக்ட் ஆயிருக்கும். என்விரான்மெண்ட் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆயிருக்கும். அண்ட் முக்கியமாக நம்ம தண்ணி எதுவுமே ஃபில்டராக இருக்காது. நம்ம வேர்ல்டில் வாட்டரை ஃபில்டர் பண்ணுற ஒரு நேச்சுரல் திங்காக வந்து மண் தான் இருந்திருக்கு. அது இல்லைன்னா ஆப்வியஸ்லி நமக்கு வாட்டரும் கரெக்டாக இருந்திருக்காது. ஆல்சோ மண்ணில் தான் வந்து 75% ஆஃப் த ஆர்கானிக் கார்பன் கிடைக்குது. கார்பனோட பார்ட் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். அது இல்லை, அந்த மண் இல்லைன்னா இது எதுவுமே நடக்காது. கிளைமேட்டிக் சேஞ்சஸும் வேற லெவல் டிராஸ்டிக்காக இருக்கும். ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டிசம்பர் 5, இன்னைக்கு வேர்ல்ட் சாயில் டே. இந்த டே ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் சாயில் சயின்ஸ். இவங்க 2002 வருஷத்தில் வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேட்டர் 2013 தான் யூஎன் நேஷன் வந்து அஃபிஷியலாக இதை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த டேக்கு வந்து ஏன் டிசம்பர் 5 வச்சுருக்காங்க அப்படின்னா, தாய்லாண்டோட கிங் பூமிபோல் அதுல்யாதேஜ் அவரோட பர்த்டேனால இன்னைக்கு வந்து சாயில் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் அவரோட பர்த்டே அப்படின்னா, இந்த வேர்ல்டில் நிறைய இடத்துல சாயில்ஸ்க்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதில் முக்கியமான பங்கு வந்து இந்த கிங் தான் வகிச்சிருக்காரு, இந்த பூமிபோல் அப்படின்றவர். அதனால அவரோட பர்த்டேவே வந்து சாயில் டேக்கு இது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அவங்க டிசம்பர் 5 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து நம்ம சாயிலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தா, அது இல்லைன்னா நமக்கு ஃபுட் சோர்ஸே இல்லை. ஆப்வியஸ்லி ஃபுட் இல்லாமல் நம்ம எங்கே இருப்போம்? வாட்டர் பியூரிஃபை பண்ணாமல் நம்ம எப்படி வாழ முடியும்? இதில் எதுவுமே லைஃப்க்கு தேவையான முக்கியமான விஷயம் வந்து சாயில்லேருந்து தான் நமக்கு கிடைக்கிது. அண்ட் மோரோவர் ஓஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பெரிய திங் இன் வேர்ல்டுன்னு பார்த்தோம்னா சாயிலாக தான் இருக்குது. நம்ம வாழ்கிறது ஐம்பூதங்கள் சொல்லுவோம்ல, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதில் அந்த நிலம்ன்றதுல பாறையும் சாயிலும் தான் மோஸ்ட் ஆஃப் த பங்கு வகிக்குது. சாயில் இல்லைன்னா நம்ம எங்கே இருப்போம்? இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. இந்த சாயில் இல்லாததுனால நமக்கு என்ன ஆகுதுன்னு, எதனால இந்த சாயில் வந்து அழிக்கப்படுது அப்படின்னா, டீஃபாரஸ்டேஷன். ஆப்வியஸ்லி காடு மரத்தெல்லாம் அழிச்சிட்டோன்னா அந்த சாயில் பிடிக்கிறதுக்கு இதுக்கு என்ன இருக்கும்? வீடு கட்டுறதுனால அதுக்கு மண் நிறைய இடத்த யூஸ் பண்ணி அந்த மாதிரி அழிச்சிட்ருக்கோம். அண்ட் வளர்ந்து வர அர்பனைசேஷன், எல்லாருமே சிட்டின்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும் போது எல்லா பிளேசஸையும் அழிச்சிட்டு நம்ம வந்து அதை ஃபுல்லாக பில்டிங்ஸ் ஆக்கிட்டு இருக்கோம். இதனாலையுமே வந்து மண் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஒரு சாயிலை வந்து எடுத்து யூஸ் பண்ணி அழிச்சிடுறதுல வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க். ஆனால் அந்த சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம், எவ்வளோ இயர்ஸ் எடுக்கணும் உங்களுக்கு தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ப்ரெஷியஸாக நமக்கு கிடைச்ச இந்த சாயிலை நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி விட்டுட்டு போகணும் அப்படின்றத தான் பார்க்கணும். நம்மளே எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அழிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் எப்படி இருக்கும்? திங்க் அபவுட் இட். நம்ம சின்ன வயசுல எவ்வளோ பேர் வந்து வீட்டுக்கு வெளியில் மண் வச்சு விளையாடி தண்ணி அதெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணியிருப்போம். இப்போ இருக்க சில்ட்ரனால மண்ணை பார்க்க முடியுதா? எக்ஸப்ட் ஃபார் பீச். வேற எங்கே அவங்க பார்க்குறாங்க? இப்போவே அந்த மாதிரி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பரவாயில்ல. இன்னையிலேருந்து நம்ம அந்த சாயிலோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.